இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அந்த நேரத்துக்கு கழுத்து அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். ஆள் வச்சு மிரட்டுறியா, உனக்கு எஸ்பிஎஃப் தெரியுமான்னு கேட்டாங்க. ஒரு பிள்ளை மூலியமாக தான் வாங்கினேன். அந்த பிள்ளை வந்து காலையில் சாயந்தரம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு. நேற்று கூட ஒரு பாம்பு கொண்டுட்டு வந்து கையெழுத்து என் வீட்டுக்காட்டி என்கிட்டையும் கையெழுத்து கேட்டு என் உசுருக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னிச்சு. அதோட சரின்னு சொல்லி எனக்கு டார்ச்சர் தாங்க முடியாமல் நானும் என் வீட்டுக்காரன் கையெழுத்தை போட்டு கொடுத்தோம். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலியை அடுத்த அலகத்தாவலசை பகுதியைச் சேர்ந்தவர் நிறைமாத கர்ப்பிணி ரஞ்சனி ஈஸ்வரி. இவரது கணவர் இருளப்பன் திருப்பூரில் தங்கி வேலை பார்த்து வருவதால் பிரசவத்திற்காக ரஞ்சனி ஈஸ்வரி தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறார். ரஞ்சனி ஈஸ்வரியின் தாய்மாமா மனைவியான முனீஸ்வரி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவரிடம் 50,000 ரூபாய் பணத்தை 20 பைசா வட்டிக்கு வாங்கியதாக தெரிகிறது. மேலும் வட்டி தொகையாக வாராவாரம் 2,500 ரூபாய் தவறாது கட்டி வந்திருக்கிறார் முனீஸ்வரி. இவ்வாறு முனீஸ்வரி முத்துலட்சுமிக்கு வட்டியாக மட்டுமே கடந்த 8 மாதங்களில் 80,000 ரூபாய் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மீன்பிடி தொழில் செய்து வரும் முனீஸ்வரியின் கணவருக்கு தற்போது வேலை இல்லாததால் வருமானமின்றி தவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முனீஸ்வரி கடந்த 2 மாதங்களாக பிறரிடம் கடன் வாங்கி வட்டி தொகையை செலுத்தி வந்திருக்கிறார். ஆனால் கடும் நெருக்கடி காரணமாக கடந்த 1 மாத காலமாக வட்டி தொகையை முனீஸ்வரி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பணம் கொடுத்த முத்துலட்சுமி முனீஸ்வரியின் வீட்டிற்கே சென்று தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். தகராறில் ஈடுபட்ட முத்துலட்சுமி இந்த பணம் தன்னுடையது அல்ல என்றும் ராமநாதபுரத்தில் பச்சாரியன் பிரிவில் காவலராக பணியாற்றும் கோட்டைசாமி என்பவரின் பணம் என்று சொல்லித்தான் கொடுத்தே. இப்போது நீங்கள் பணம் தராததால் அவர் தன்னை திட்டுவதாக கூறி அசிங்கமாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனது தாய்மாமா மனைவியை ஒரு பெண் அசிங்கப்படுத்துவதை பார்த்த ரஞ்சனி ஈஸ்வரி இவ்வாறு வட்டிக்கு பணம் வசூல் செய்வதே சட்டப்படி குற்றம் என்றும் அதிலும் காவலர் இவ்வாறு செய்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் முத்துலட்சுமி பணம் கொடுத்த காவலர் கோட்டைசாமியிடம் ரஞ்சனி ஈஸ்வரி குறித்து தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து ரஞ்சனி ஈஸ்வரியிடம் செல்போனில் பேசிய கோட்டைசாமி கட்டுமையாக வசைப்பாடி இருக்கிறார். என்ன தெரியும்? எஸ்பிஎஃப்ல கம்ப்ளைன்ட் பண்ற என்ன தெரியும்? சும்மா தான் சார் சொன்னேன். யார் ராப்பு பண்ணிட்டு இருக்க? நான் 5 லட்சம் ரூபாய் கட்டி லைசென்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்கமா. நீ எங்க போய் கம்ப்ளைன்ட் பண்ணணுமா? நீ காசு வாங்கிருக்கியான்டா? இல்ல சார். நீ காசு வாங்கிருக்கியாமா? இல்ல. அப்புறம் என்ன திமிரு பேசுற? ஒண்ணே மாதிரி எடுத்துட்டு தெரியுமா? சும்மா தங்க யார் சார் இப்ப பண்ணிட்டு இருக்க? தொடர்ந்து பேசிய கோட்டைசாமி வெற்றுத்தாளில் கையெழுத்து வாங்கி வைத்திருப்பதாகவும் 2 பேர் பெயரிலும் 50 லட்சம் ரூபாய் வாங்கியதாக எழுதிவிடுவேன் என மிரட்டி இருக்கிறார். என்னமா பேசல? மூஞ்சி போல தெரிச்சு போய் பாத்துக்க. என்ன இரிச்சா பையன் நினைச்சிட்டு இருக்கியா? பார்க்க மாட்டேன். இன்னும் நானும் போனதே இல்லை, எங்கேயுமே போக மாட்டேன். இல்ல சட்டம் தெரியுங்கிற உனக்கு என்னவா சட்டம் தெரியா? வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமாமா? அதை வச்சு என்ன ஒண்ணு தெரியுமாமா? சட்டம் தெரியுங்கிறா? 50 லட்சம் ரூபாய் எழுதுவேன் நானு. உன்னையும் சேர்த்து வச்சு எழுதி போடுவேன். இதுல சேர்ந்த காசு வாங்கினேன்னு தெரியாம சொல்லிட்டேன் சார். மேலும் கர்ப்பிணி என்று கூட பாராமல் ஆக்ரோஷமாக காவலர் கோட்டைசாமி வசைப்பாடியபடியே மிரட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பொங்கல் வாங்க மாட்டேன், நாளைக்கு வருவேன். நீ என்ன கஞ்சி வந்தா விட்டுட்டு நினைக்கிறியா? நாளைக்கு வந்து நான் கிழிச்சு முடியும் பாத்துக்க. நான் வந்து அமைதியா ஒரு அந்த முனிச்சரிங்க ஒரு கெட்டாத்துல பேச மாட்டேங்கல்மா? தெரியல சார், நான் பார்த்தது இல்ல. என்னவே கோபப்படுத்துறியா? இல்ல சார். கோலம் வந்தா கூட அஞ்ச மாட்டேன் நானு. என்ன பத்தி தெரியாம தரேன்னு. சாரி சார். சார் என்ன மயிர புடுங்குறது சாரி. மிரட்டலை தொடர்ந்த காவலர் கோட்டைசாமி கருவறுத்து விடுவேன் பார்த்துக்கொள் என கொலை வெறியோடு பேசியது நிறைமாத கர்ப்பிணியை கொலை நடுங்க செய்திருக்கிறது. இல்ல சார். கோடி கூட சில கூட தூக்கி அறுத்து போட்டு கருவறுத்துட்டு போயிரு பாத்துக்க. சாரி சார். சாரி அந்த காசை நீங்க கட்டுவ இன்னைக்கு. விளாட் பண்ணிக்கிட்டு இருக்க. எவன் காசுக்கு எவன் அது ஆஜராகுது? நீங்க நான் அவங்க காசுக்கு நான் வரவே மாட்டேன் சார். எனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்த கோட்டைசாமியால் மனவேதனைக்கு உள்ளான கர்ப்பிணி இது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரியிருக்கிறார்.
அத்தை காசு வாங்கியிருந்தாங்க. அந்த காசுக்கு அவங்க 2 நாள் வட்டி கொடுக்காதனாட்ட அந்த பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, போலீஸாக இருந்துக்கிட்டே வட்டிக்கு விடுறாங்கல்ல, இதைத்தான் சொன்னேன், ஹெச்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இவ்வளோ அப்படின்னு. அதுக்கு என்னை கற்பிணி என்று பாராமல் என்னைய கழுத்து அறுத்துருவேன், அறுத்து கடலில் வீசிடுவேன் அப்படி இப்படி மிரட்டுறாங்க. அவங்களே அத்தையும் மிரட்டுறாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு நீங்கள் தான் எடுக்கணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.